ரேவதி ரூம்ல இருக்காங்க. அங்கேருந்து மலர் வராங்க. மதி 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டுக்கார் வந்து கூப்பிட்டும் நீங்க போகல. ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. ஆமா, உண்மையாவே நீ நல்ல வேலை பார்த்துருக்க ரேவதி. என்னதான் இருந்தாலும் ஒரு புருஷன் போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சா உடனே வந்து கூப்பிட்டா போயிடணுமா என்ன அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்ல அதுக்காக இல்ல அண்ணி. அண்ணன் என்ன போக வேணான்னு சொல்லிட்டாரு. அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. அண்ணனுக்கு என் மேல எவ்வளோ பாசம்னு பார்த்தீங்களா? என்ன அவரு வீட்ல அங்க அடிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. உடனே ஃபோன் பண்ணி வீட்ல ஏதாவது பிரச்சனையா ரேவதின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணி? ஒரு தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணனுக்கு மனசால தெரியுது. இதெல்லாம் ஒரு வரம் மாதிரி எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே கண் கலங்குறாங்க. "ஏய் ரேவதி, இதெல்லாம் எதுக்காக அழற? அழாத நீ" அப்படின்னு கண்ண தொடச்சு விடுறாங்க. இல்ல உண்மையாவே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என் வீட்டுக்காரர் அடிச்ச உடனே நான் அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்கேன். உடனே அண்ணன் ஃபோன் பண்றாரு. "ரேவதி வீட்ல உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு மனசுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. புருஷன் தான் எனக்கு சரியா அமையல. ஆனா அண்ணன் ரொம்ப நல்லா எனக்கு அமைஞ்சிருக்காரு. அத நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா? நான் குடுத்து வச்சிருப்பேன். அதனால எங்க அண்ணன் சொன்னதுக்காக நான் போல அங்க. அவரு எப்போ என்ன போன்னு சொல்றாரோ அப்பதான் நான் போவேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. சூப்பர் ரேவதி சூப்பர். இப்படிதான் இருக்கணும். அடி வாங்கிட்டு அப்படியே, நீங்க தாங்க உலகம். நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கவே கூடாது. எப்பவுமே எகுத்து போராடணும். நம்ம வந்து புருஷன் அடிச்சா அப்படியே அமைதியா இருந்துட்டா அவங்களுக்கு திமிராயிடும். நம்ம என்ன வேணா இவள பண்ணலாம். இவ எங்கேயும் போக மாட்டா. யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துரும். அப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாது. நீ பண்றது தான் கரெக்ட்டு. உங்க அண்ணன் பண்றது தான் கரெக்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ணி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மதிய கூட சுரேஷ் போட்டு அடிச்சுட்டான். என்னையும் என் வீட்டுக்காரர் அடிச்சுட்டாரு. ஆனா உங்கள மட்டும் அண்ணன் இன்னும் அடிக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஏய் ரேவதி என்ன பேசிட்டு இருக்க? அப்படின்னு அவங்க அண்ணி கேட்குறாங்க. அண்ணி அதுக்காக சொல்லல. நான் சும்மா தான் சொன்னேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான்லாம் உன்ன மாதிரி இருக்க மாட்டேன். அடி வாங்குனா அப்படியே அழுதுகிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். மதி மாதிரி திருப்பி அடிச்சுருவேன் அப்படின்னு மலர் சொல்றாங்க. அண்ணி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி புரியுது ரேவதி. அண்ணி அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அண்ணன் இப்போன்னு இல்ல, எப்பவுமே யாரையுமே அடிக்க மாட்டாரு. அவருக்கு அந்த மாரி பழக்கமே கிடையாது. அவரு கொஞ்சம் செல்லமா கோவப்படுவாரு. நீங்க கோவப்படும்போது கூட அவர பாருங்களேன். "ஏன் மலர் இப்படி பண்ற? இந்த மாரிலாம் பண்ணாத மலர்" அப்படின்னு ரொம்ப அன்பாவும், பாசமாவும் பேசுவாரு எங்க அண்ணன். ஏன்னா என்கிட்ட அப்படிதான் பேசியிருக்காரு. நான் வீட்ல இருக்கும்போது கூட எப்பயாவது கோச்சிப்பேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப எங்க அண்ணன் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசுவாரு? "ஏய் ரேவதி, ஏன் ரேவதி இப்படிலாம் பண்ற? போ ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரு வார்த்தை கூட அவரு தப்பா பேசி நான் பார்த்ததும் இல்ல. அவர அடிச்சு நான் பார்த்ததும் கிடையாது. எங்க அண்ணன்னா சூப்பர் தான் தெரியுமா? உண்மையாவே சொல்றேன் அண்ணி. நான் விளையாட்டுக்கு சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க. எங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும். எங்க அண்ணன் அவ்ளோ தங்கமானவரு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. போதும் ரேவதி போதும். உங்க அண்ணனுக்கு நீ குடுக்குற சர்டிஃபிகேட் எல்லாம் போதும். ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் அப்படியே. என்கிட்ட மட்டும் தான் அவ்வளோ அன்பா இருக்காரு. உங்க அம்மாவ பத்தியோ, இல்ல உங்க அப்பாவ பத்தியோ ஏதாவது சொன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்றாரு. விடு மலரு, அவங்க வயசானவங்க அப்படிதான்னு சமாளிக்கிறாரு அப்படின்னு மலர் சொல்றாங்க. அண்ணி எப்பவுமே அண்ணன் வீட்ல இருக்க யாரையுமே விட்டு குடுத்து பேசாத அண்ணி. அண்ணனோட குணமே அப்படிதானே. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க அண்ணன்கிட்ட இருக்க அந்த ப்ளஸ்ஸ மட்டும் எடுத்துக்கங்க. அண்ணன் உங்ககிட்ட எவ்ளோ பாசமா இருக்காரு. அத பாருங்க அண்ணி அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ரேவதி ஆனா ரொம்ப தான் ஓவர் ஆனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்காங்க. அங்கருந்து அப்படியே அவங்க மாமியார் வராங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு ரேவதி ரொம்ப அடிச்சிருக்கார் மாதிரி இருக்கு. ரொம்ப தவட வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா. சரி இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு இப்பலாம் முன்ன மாதிரி இல்ல ரேவதி. வயசாகுதா, ஒரு மாதிரி படபடன்னு வருது. போய் தூங்குனா கூட நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டுது தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. அப்படியாம்மா? அப்போ போய் உடம்ப செக் பண்ணணும். எங்க செக் பண்றது? உங்க அப்பா என்ன தெரியுமா பேசுறாரு? உடனே மலர் சொல்றாங்க. "ஆமா ரேவதி, உங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? 3 வேளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க. உன் உடம்பெல்லாம் நல்லா கல்லு மாரி தான் இருக்கும். நீ எதுக்காக போயிட்டு செக் பண்ண போறன்னு சொல்றாரு." அப்படின்னு மலர் சொல்றாங்க. "அப்படியாம்மா அப்பா சொன்னாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாண்டி, உங்க அப்பா அப்படிதான் சொல்றாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசு ஆகுதுல்ல. எனக்கும் ஏதாவதுன்னா பார்க்கணும்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, கண்டிப்பா உனக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி தான் ஆகணும். நான் செக் பண்ண சொல்றேன்." அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஆமா அத்தை. நீங்க பார்த்து தான் ஆகணும். இப்பலாம் 40 வயசு ஆனாலே செக் பண்றாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆகுது.
நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை. சரி ரேவதி, அது நடக்கும்போது நடக்கட்டும். உங்க அப்பா மனசு எப்போ மாறுதோ, அப்ப தான் எனக்கு செக் பண்ண முடியும். சரி என்னால முடியல சரியா, நான் போய் தூக்கம் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. இங்க பாரு ரேவதி, கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டா போகவே போகாத. சரியா? அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ணி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தரணி அங்க இருக்கான் தெரியுமா? அம்மா அம்மான்னு அவன் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அவன பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. ம். சரி, சரி. ஒரு நாள் தானே. அவன் அங்க கத்துற கத்துல உங்க வீட்டுக்காரையே கூட்டிட்டு வந்து அவன இங்க விட்டுருவாரு. நீ கவலையே படாத. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. சரி, சரி எனக்கு நெறைய சமைக்கிற வேலைலாம் இருக்கு. நான் போய் வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. நானும் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஐயோ! என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ ரெஸ்ட் எடு. ஒண்ணும் பண்ண தேவையில்ல. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. நானும் மதியம் சேர்ந்து சமையல் பண்றோம். சரியா? அண்ணி அண்ணி நீங்க 3 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நான் உங்க கூட அந்த சமையல் ரூம்ல உட்காந்துக்கிறேன் அண்ணி. எனக்கு இங்க தனியா உட்காந்துருந்தா ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். எனக்கு வீட்ட பத்தியே யோசிச்சுட்டு இருப்பேன் தெரியும்ல. அதனால நான் உங்க கூட வரேன். சரி வா! அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போறாங்க. எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ரேவதி வந்துட்டு, "நான் ஒரு பூண்டாவது உரிச்சு குடுக்குறேனே, சும்மா எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி பூண்ட உரிச்சு குடு" அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாமே சூப்பரா பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே பாக்கியராஜ் வராரு. "என்ன ரேவதி ஓகேவா?" அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தான்ண்ணா." "அண்ணா உன் பேச்ச நான் மீற மாட்டேண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. "என் தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து அப்படியே வெளிய வராரு. சுரேஷு, பாக்கியராஜ் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. "இங்க பாரு சுரேஷு, நான் சொல்றத கேளு. உங்க மாமா கிட்ட ரொம்ப வச்சுக்காத. ஒரு லிமிட்டா பேசு" அப்படின்னு சொல்றாரு. "நான் என்னண்ணா பண்ணேன்?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுக்காக சொல்லல. நீ அவரு என்ன சொன்னாலும் ஆமா, ஆமா, ஆமான்னு சொல்ற. அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்கற. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, அவரு ஊத்தி குடுத்தா குடிச்சிட்டு ஃபுல்லா வர. அதெல்லாம் இனிமே விட்ரு. அந்த மாரி வேலையெல்லாம் எதுவுமே வச்சுக்காத. அதனால தான் அவருக்கு திமிரு ஏறி போய் கிடக்குது. இப்ப பாரு, ரேவதிய அடிச்சிருக்காரு. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சிருக்காரு. நாம 2 பேரும் கூட பொறந்தவங்க இருக்கோம். அந்த எண்ணத்த அவருக்கு குடுக்கணும். அப்பதான் அவரு ரேவதிய ஒழுங்கா பார்த்துப்பார். புரியுதா?" அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. "ம். சரி, சரி நான் பார்த்துக்கிறேன். ஃபோன் வந்துட்டே இருக்கு. என்ன இது ஃபோன் வந்துட்டே இருக்கு? எடுத்து பேசுடா" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல. அது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் வந்துக்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிட்டே இருக்காங்க. நானும் என்ன பண்ண முடியும்? அதனால கேஸ்லாம் நான் அங்க போய் பார்த்துக்கிறேன். என்னால வீட்ல இருக்கும்போதெல்லாம் அத பத்தி யோசிக்க முடியாது. நானே நைட்டு மட்டும் தான் வீட்டுக்கு வரேன். அப்பயும் கேஸ பத்தி ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்காங்க. டென்ஷனா இருக்கு. அதனால நான் அந்த ஃபோன் எடுக்கறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாரு. "சரிடா சரி. சரி நீ போ. நீ போய் படு போ" அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து அப்படியே உள்ள போறாரு. அங்க மதி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. "ஆமா என்ன? உனக்கு வேலை ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது ட்ரை பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாரு. ட்ரை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும். இன்னும் ஒரு 3 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி, சரி. ஆமா என் வேலை போனதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. "என்ன மதி பேசிட்டு இருக்க? வீட்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேது. உன்னோட கரஸ்பாண்டன்ட் என்ன நினைக்கிறாரு? எப்படி வேலை போச்சு? இதெல்லாமா எனக்கு தெரியும்" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அதுக்குள்ள மறுபடியும் ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "இங்க பாருங்க, சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காதீங்க. வீட்ல இருக்கும்போது. நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோனே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க" அப்படின்னு கட் பண்றாரு. "சரி சொல்லு. என்ன காரணம்? எதுக்காக உனக்கு வேலை போச்சு?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "அது வேற யாரும் இல்லங்க. உங்க மாமா இருக்கார்ல, அவரால தான் வேலை போச்சு" அப்படின்னு மதி சொல்றாங்க. "எங்க மாமாவாலயா? என்ன சொல்ற நீ? எனக்கு புரியலையே!" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "ஆமாங்க. உங்க மாமா போயிட்டு என்னோட கரஸ்பாண்டன்ட்ட நேர்ல பார்த்து மதிய வேலைய விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரும் சரின்னு சொல்லி என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. மாமா எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துருக்காரு?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "நான் நேர்ல போய் அவர திட்டினேன். எதுக்காக என்னோட வேலை போறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டினேன். அதுக்கு அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? "இங்க பாரு, நீ ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா வீட்ல இருக்கணும். சரியா? நீ வேலைக்கு போறதுனால உனக்கு திமிராகுது. அதனால தான் வேல போறா மாதிரி நான் பண்ணேன்" அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசினாரு. நான் அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் 3 மாசத்துல ஒரு நல்ல வேல தேடி நான் போறேன்னு சொல்லிட்டு. "ஓ! இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா? அப்போ ரேவதிய அடிச்சதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "இருக்குங்க. நான் அவர போய் கோவத்துல நான் பேசிட்டு வந்த அந்த கோவத்துல தான் உங்க அக்காவ அவரு அடிச்சிருக்காரு." அவரு என்ன தெரியுமா சொன்னாரு? வீட்ல பேசிட்டு இருக்காரு அவங்க அம்மா கிட்ட. நான் வேல போனதுக்கு மதிக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு. அத ரேவதி கேட்டவுனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க.
அதனால தான் நீ வீட்ல இருந்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டாக பேசாமல் நீ எதுக்காக வந்துட்டு மதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு தான் தவடையில் அடிச்சிட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சுரேஷ் அப்படி ஷாக் ஆகுறாரு. அட கடவுளே! அப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க. நான் தான் காரணம். எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. நான் ஏதோ கோவத்துல போய் அவர திட்டிட்டேன். ஆனா அவரு இப்படி பண்ணுவாரு, ரேவதி அக்காவ இப்படி அடிப்பாரு, அதெல்லாம் நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்லங்க. அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. நதி, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சது, அம்மாவும் அப்பாவும் உன்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. தெரியும்ல? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. தெரியுங்க. ஆனா உங்க மாமாவும் எதுவும் சொல்லாம போயிட்டாரு. ஆனா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் நீ யோசிச்சு தான் போய் பேசணும். நீ நேரா வீட்ல போய் பேசியிருக்க. அவரு கோவத்துல அக்காவ அடிச்சிட்டுருக்காரு. இது எவ்ளோ பெரிய பிரச்சனை இது. நீ ஏன் மதி எதையுமே யோசிக்காம பண்ணிட்டுருக்க? எதுவா இருந்தாலும் கேட்டு விசாரிக்கலாம்ல. எதுக்கு உன் கோவத்த போய் அங்க காமிச்ச? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லங்க என்னால தாங்கிக்க முடியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்னோட வேல போகணும்? நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. புரியுது மதி, புரியுது. ஆனா, எந்த ஒரு பிரச்சனையும் உடனே எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? நீ பண்ணது என்னதான் இருந்தாலும் தப்பு தான். வீட்டுக்கு தெரியாத வரைக்கும் ஓகே. ஆனா, அம்மாக்கும், அப்பாக்கும் தெரிஞ்சது கண்டிப்பா உன்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா, அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். தெரியும்ல? அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. ம். பார்த்துக்கலாங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. சுரேஷ் அங்கருந்து அப்படியே டென்ஷனா யோசிக்கிறாரு. அப்போ மதி போய் சண்டை போட்டதுனால தான் மாமா அக்காவ அடிச்சு அனுப்பியிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு தங்கராஜ். "என்னம்மா இது ஒரே ஒரு சட்னி பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "டேய் எனக்கே வயசாகுதுடா. 2, 3 சட்னிலாம் என்னால பண்ண முடியாதுடா. உன் பொண்டாட்டியா இருந்தா பண்ணி வைப்பா. அவள தான் அடிச்சு அனுப்பிட்டியே." "ஆமா தங்கராஜ் உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? என்ன இது கையெல்லாம் நீளுது? இது என்ன புது பழக்கமா இருக்கு? பொண்டாட்டிய அடிக்கிற பழக்கம்." "தங்கராஜ் எதுவா இருந்தாலும் வாயில தான் பேசணும். இந்த கை நீட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா நான் ஏதோ கோவத்துல அடிச்சுட்டேம்மா. நீ ஏம்மா அத பெருசா பேசுற?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னடா இப்படி பண்ணிட்டுருக்க நீ? இது பெருசா பேசாம பாரு, இப்ப போயிட்டு அவங்க அண்ணன் பேச்ச கேட்டுட்டு அவ அங்க போயிட்டா. இங்க நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன ஏதோ காலைல 7 மணிக்கு தோசை சுடுறேன், காஞ்சு போயிடுது. என்னால முடியலடா நின்னு சுடுறதுக்கு. ஒரு சட்னி தான்டா பண்ண முடியுது. சமையல் ரூம்ல சமையல் பண்ணிட்டு, இவனையும் பார்த்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்காது. எனக்கு வயசாகுதுடா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "சரி, நீ போய் கூப்பிட்ட, அவ வரல. இப்ப என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தரணி கேட்குறான். "அப்பா, அம்மா எங்கப்பா? எப்பப்பா வருவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் ஏன் வருவாங்கடா. நாளைக்கு வந்துருவாங்க." "அப்பா, இப்பவே நான் அம்மாவ பார்க்கணும். அம்மா கிட்ட பேசணும்ப்பா" அப்படின்னு சொல்றான். "டேய் வாய மூடுடா. என்ன பண்ண சொல்ற? உங்க அம்மா போயிட்டு அங்க போய் உட்காந்ததுக்கு நான் காரணமா?" அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. "அப்பா நீ எதுக்குப்பா அம்மாவ அடிச்ச? அம்மாவ அடிச்சது தப்பு தானே! யாரையும் அடிக்கக்கூடாது தானப்பா! நீ ஏன்பா இவ்ளோ பெரிய தப்பு பண்ண? அதனால தானே அம்மா கோச்சுக்கிட்டு அங்க போயிட்டாங்க. நீ பண்ணது தப்பு தானே!" அப்படின்னு தரணி சொல்றான். "டேய்! நீ என்னடா பெரிய மனுஷனா? நீ என்னடா பேசிட்டு இருக்க? வாய மூட்றா! திட்டுனா அவள்தான் நீ. போடா போய் சாப்பிட்டு போய் படுறா போடா!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தங்கராஜ் திட்டுறாரு. "அப்பா எனக்கு அம்மா வேணும். உனக்கு அம்மா வேணுனா ஃபோன் இருக்குல்ல, உங்க அம்மா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோ போ" அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து தரணி அப்படியே கோவமா எழுந்து போறான். "நீ எதுக்குடா குழந்தை மேல போய் அவ்ளோ கோவத்த காட்டுற?" அப்படின்னு உங்க அம்மா கேட்குறாங்க. "வேற என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணேன்? எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. உன் பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே வரலன்னு இப்போ உனக்கு கோவமா இருக்கா? ஏன்னா சட்னி இல்ல, 3 சட்னி இல்ல. அதனால தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அப்படியே அவங்க அம்மா பேசுறாங்க. ஐயோ! அம்மா எப்படி நம்ம மனசுல இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியலையே! கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கராஜ் ஃபீல் பண்றாரு. எப்படியாவது போயிட்டு அந்த ரேவதிய கூட்டிட்டு வந்துடணும். இல்லன்னா வீடு வீடாவே இல்ல. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கே! ரொம்ப கோவம் வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவ சந்தோஷமா இருப்பா. ஏன்னா அங்க மதி, மலரு, அவங்க அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே நிம்மதியா இருப்பா. ஐயோ! என்னால இத தாங்கிக்கவே முடியலையே! கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவள அடிச்சது தப்பா போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. ஐயோ! ரேவதி ஆனா நீ நல்லா என்ன பழி வாங்குறடி. நீ மனசுல என்ன நெனச்சிட்டு இருந்தியோ தெரியல. எல்லா கோவத்தையும் சேர்த்து இப்ப என் மேல காமிச்சிட்டு இருக்கியா? நான் தானே உன் புருஷன். என்ன ஒரு மன்னிக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட உனக்கு இல்லல்ல? ம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷனா மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. பயங்கரமா கடுப்பாகுறாரு. அப்படியே ஃபோன தூக்கி போடுறாரு.
ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவ்ளோ திமிரு. "ஏய் ரேவதி, இப்படியே இருந்துருவியா உங்க அம்மா வீட்ல? நீ வருவடி, வருவ. நீ என்கிட்ட மாட்டுவ. அப்போ உனக்கு இருக்கு பாரு. உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ இப்போ பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் உன்னை பண்றேன்டி. என்னை ஏன் நான் இவ்ளோ கடுப்பேத்துறேன்னு தெரியல. ஒரு புருஷன் அடிச்சுட்டா என்ன தப்பு? வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன். வா ரேவதின்னு கூப்பிடுறேன். ஏன் உனக்கு நல்ல ஒரு எண்ணம் இருந்தா வந்திருக்கலாம்ல? அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இருக்கா. அண்ணன் பேச்சை, புருஷன் பேச்சை தவிர மற்ற எல்லார் பேச்சும் கரெக்டாக கேட்குறா. என்ன பொண்டாட்டியோ இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அப்படியே தானாகவே பேசிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே போய் படுக்கிறாரு. பார்க்குறாரு டைமை. தூக்கமே வரல. அப்படியே 12:01 ஆகுது. ஐயோ, என்ன இது தூக்கமே வரமாட்டேதே. ரேவதி இருந்தால் தான் தூக்கம் வரும் போல இருக்கு. என்ன பண்ணுறதோ தெரில. தூக்கமும் போச்சு, நல்ல சாப்பாடும் இல்லை, நிம்மதியும் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து அவள் எடுத்துகிட்டு போயிட்டாளே. ஆனால் அவள் மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவா, நிம்மதியாக இருப்பா அவள். என் நிம்மதியை கெடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்காமலே முடிச்சிட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து வராரு. அப்படி ஃபேஸை பார்க்குறாங்க அவங்க அம்மா. டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்குது உன்னோட ஃபேஸு, நீ என்ன தூங்கலையா சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே வரலம்மா. ஏன்டா இப்படி இருக்க? உன் பொண்டாட்டி இல்லைனா தூங்கக்கூட மாட்டியா? அம்மா தெரியலம்மா, அப்படியே புரண்டு புரண்டு படுத்தேன், பொழுதே வெடிஞ்சிச்சு, தூக்கமே வரலம்மா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. தெரியுதா இப்போ ஒரு பொண்டாட்டியோட அருமை தெரியுதா? பொண்டாட்டின்றவ சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையான அன்பு இருந்தால் சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் ஒன்றா சேர்ந்துருவாங்க தெரியுமா? ஒரே நாள்லேயே ஓடி வந்துடுவாங்க. விட்டுட்டு பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டாங்க. நீ உன் பொண்டாட்டியை அந்த அளவுக்கு பார்த்துக்கிற, அதான் அவள் இங்கே வரமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க. அம்மா நீ வேற ஏம்மா ஏதாவது ஒன்று பேசி டென்ஷன் ஆக்கிட்டே இருக்க? நானே ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன். எனக்கு வேறு சரியாக தூக்கம் இல்லை. நீ வேற பேசி என்னை உயிர் எடுக்காத, போமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அப்படியே டென்ஷனாகவே எழுந்து வேலைக்கு வெளியே போகிறாரு. ஆமாம், எல்லா கோவத்தையும் என் மேலே காமி, உன் பொண்டாட்டி மேலே போய் காமிக்காத. அங்கே போய் அவளை மிரட்டி கரெக்டாக கூட்டு வர தெரியல, என்கிட்ட வந்து எல்லா கோவத்தையும் காமிச்சிட்ருக்கான். ஐயோ கடவுளே, ஒரு நாள் போனதுக்கே இவ்வளோ கூத்தா இருக்குது. இன்னும் ஒரு வாரம் தாங்கன்னா அவள் தான் போல இருக்கே. இவனை அப்படியே எலும்புண்டா தான் பார்க்கணும் போல இருக்குது, சாப்பிடாம தூங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாங்க. இங்கே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. காலைல எழுந்தவொடனே காஃபி போட்டு கொண்டு போய் ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுங்க அண்ணி அப்படின்னு வாங்கி குடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது காப்பி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? குடி குடி. சரி, நான் இப்போ உங்கள் அண்ணனுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மலர் போயிட்டு எல்லாருக்குமே காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கேருந்து ரேவதி எழுந்து வராங்க. என்ன ரேவதி, ஓகேவா? நல்லா தூங்குனியா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. அண்ணா உண்மையாகவே இன்றைக்கி தானே நான் நல்லா தூங்கினேன் தெரியுமா, ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ நாள் நிம்மதியான தூக்கம் கூட உனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் எல்லாருமே கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, என்ன தான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது இல்லைண்ணா. எங்கே போனாலும் சரி நம்ம வீட்டில் வந்து தூங்கினாதான் அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் தெரியும்ல. அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நல்லா தூங்கிட்டேன். என்ன ஒன்று, எனக்கு தரணியை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத ரேவதி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தரணியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா? தரணி எங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. ஆனால் அவர் எதாவது சொல்ல போகிறாரு. அவர் கிடக்கிறாரு, அவருக்கு வேறு வேலையே கிடையாது. ஒரு பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிருக்காரு, அவருக்கு என்ன நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ ரேவதி, ஒரு புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி மரியாதையாக நடத்தணும், அடிக்கக்கூடாது. அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம பொண்டாட்டி தானே நம்ம அடிச்சிட்டோம்னா அது நல்லது கிடையாது. அந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன விரிசல் விழுந்தால் கூட அந்த வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. புருஷன் பொண்டாட்டின்றவங்க அவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை, புரியுதா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறார். ஆனால் உனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அவருக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேதுண்ணா, நான் எப்படி சொல்ல முடியும்? நீ வாயை மூடு ரேவதி அப்படின்னு நான் எது சொன்னாலே என்னை வாயை மூட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி, உன் வீட்டுக்காரி இப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ சரியா? கொஞ்ச நாள் அங்கே போகவே போகாது, அப்போ தான் ஒரு திமுறை அடங்கும் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்பிட்டுறேன். ரேவதி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் எப்போ போல் பேங்க்குக்கு போகிறாரு. சுரேஷை ரெடி ஆகிட்டு வராரு. நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. மதியம் ரெடி ஆகி வராங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க, நீயும் ரெடி ஆகிட்டு வந்திருக்க அப்படின்னு மலர் அப்புறம் வந்துட்டு ரேவதியும் கேட்குறாங்க. இல்லை, இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டிப்பாக உனக்கு வேலை கிடச்சிரும் சரியா அப்படின்னு ரேவதி அப்படியே கை கொடுக்குறாங்க. மலரும் கை கொடுக்குறாங்க. அப்படியே லட்சுமி பார்க்குறாங்க. ஆமாம், அப்படியே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வேலை வாங்கிட்டாலாம். ஐயோ அப்பாப்பாப்பா, இவளுங்க தொல்லை தாங்க முடியல, வேற அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நானும் போய் செக் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன் உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. கல்லு மாதிரி இருப்ப. நல்லா சாப்பிட்டு தானே உட்காந்துட்டு இருக்க." அப்படின்னு ராகவன் சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கும் 60 வயசு ஆகுதுங்க. பிபி, சுகர் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேது தெரியுமா? ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாங்க." அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. அங்கேருந்து ரேவதி வராங்க. "ம். பாரும்மா, இவளுக்கு போய் உடம்ப செக் பண்ணணுமா? இவளா கஷ்டப்பட்டா? நீயே சொல்லு. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு கஷ்டப்பட்டாளா? இல்ல 3 புள்ளைங்கள படிக்க வைக்கணும்னு சம்பாதிச்சாளா? இல்ல என்னதான் பண்ணா இவ? ஒண்ணுமே பண்ணல. சாப்பாடு செஞ்சு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறா. இவளுக்கு மனசுல என்ன கஷ்டம் வந்துற போது? இப்ப எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். நல்ல வேலை வாங்கி குடுத்துட்டேன். இத விட என்ன இருக்கு? இவளுக்கு என்னம்மா வரப்போது?" அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. "அப்பா அதுக்காக சொல்லலப்பா. அம்மா பாவம் தானே. அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ தெரியல. 60 வயசு ஆகுதுப்பா. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? செக் பண்ண சொல்ற. எல்லா செலவும் பாக்கியராஜ் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப தான் ரூ. 8,500 குடுத்து என்ன ஃபுல்லா செக் பண்ணான். இப்ப இவளுக்கும் ஒரு 8,000 ஆச்சுன்னா, அவன் சம்பாரிக்கிறதெல்லாம் இப்படியே போகணுமா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க உடம்ப செக் பண்றதுக்கு மட்டும் ரூ. 8,500 பாக்கியராஜ் குடுக்குறான். அப்ப எனக்கு குடுக்க மாட்டானா? நான் வேணா சுரேஷ் கிட்ட கேட்குறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சுரேஷ் கிட்டயா? சரி, சரி கேளு. அவன் குடுத்தா வாங்கி நீ செக் பண்ணிக்கோ." அப்படின்னு ராகவன் சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் பையன் எனக்கு குடுப்பாங்க." அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "நான் ஒண்ணுமே சொல்லல லட்சுமி. குடுத்தா வாங்கி செக் பண்ணிக்கோன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போறாரு. "இவரு என்ன ரேவதி ஒரு மாதிரி பேசுறாரு? சுரேஷ் குடுக்காத மாதிரி." அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. கண்டிப்பா அவரு கேட்டா குடுப்பாரு. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா புள்ள தானே பார்க்கணும். குடுப்பாரு. நான் பேசுறேன்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "சரிம்மா." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. சுரேஷ் எப்பவும் போல வீட்டுக்கு வராரு. வந்த உடனே கேட்குறாங்க மதி. "இப்ப தான் வரீங்களா வேலையிலேருந்து?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்ப தான் டியூட்டி முடிஞ்சுது. இப்ப தான் வரேன்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "சரிங்க. நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்." அப்படின்னு மதி சொல்றாங்க. சொல்லு மதி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு." அப்படின்னு கேட்குறாரு. "இல்லங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி போயிட்டு வந்து கேட்குறாரு. "சொல்லு மதி என்ன?" "இல்ல உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு." "ஏன் அம்மாக்கு என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகுதுல்ல. சரியா தூக்கம் வரலையாம். பிபி, சுகர் எல்லாம் இருக்கா மாதிரி தோணுதாம். அதனால உங்க உடம்ப செக் பண்ணிக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க." "சரி செக் பண்ணட்டும். அது ஏன் என்கிட்ட சொல்ற?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "இல்லங்க அதுக்காக இல்ல. மாமாக்கு வந்து செக் பண்ணும்போது பணம் எல்லாமே வந்துட்டு மலர் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் குடுத்தாரு. ஆனா இப்போ நீங்க அம்மாக்கு வந்து செக் பண்ணும்போது நீங்க அமௌண்ட் குடுங்க. அவங்க நீங்க குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "ஏன் அம்மா பணம் கேட்டாங்களா என்ன?" "அப்படி இல்ல. உங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. உங்க அப்பா சுரேஷ் கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னாரு. ஏன்னா பாக்கியராஜே வந்துட்டு எல்லாத்தையும் செலவு பண்ண முடியாதுல்ல." அப்படின்னு சொன்னாருன்னு மதி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி எவ்வளோ ஆகும் செக் பண்ண?" "ரூ. 8,500 உங்க அப்பாவுக்கு ஆச்சு. அப்போ உங்க அம்மாவுக்கும் அவ்வளோ தானே ஆகும். ஏன்னா வீட்டுக்கே வந்து பிளட் எடுத்துட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. நான் பணம் குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்பா! ரொம்ப நல்ல மனசு. இப்பவாவது குடுக்கணுன்ற எண்ணம் வந்ததே. எப்பவுமே இவருக்கு வாங்கி தானே பழக்கம். பரவால்ல. இதே மாதிரி குடும்ப செலவு கொஞ்சம் ஏத்துக்கிட்டா நல்லாருக்கும். எல்லா பணமும் பாவம் மலர் அக்காவோட வீட்டுக்காரரே செலவு பண்ணிட்டுருக்காரு. எப்படியாவது இவர்கிட்ட பேசி கொஞ்சமாவது பணம் வாங்கி குடுக்கணும் வீட்டுக்கு. அப்பதான் நிம்மதியா இருக்கும். அப்படின்னு மதி ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி வராங்க. வந்து கேட்குறாங்க. "என்ன மதி ஃபோனையே பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. வந்துரும், வந்துரும். நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்ன ஜாபுக்கு வச்சுப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மலர், மதி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. ஃபோன் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிட்டு வரேன்." அப்படின்னு போறாங்க மதி வெளிய. சொல்லுங்க என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நீ வந்து இந்த இந்த காலேஜ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போன. உனக்கு ஓகே நாங்க பண்ணியிருக்கோம். நீ நாளைக்கே வந்துட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு வந்து லெட்டர் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க." "ஓகே. ரொம்ப தேங்க்ஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃபோன வைக்கிறாங்க. "என்ன மதி என்ன சொன்னாங்க?" அப்படின்னு வந்துட்டு ரேவதி, மலர் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா கேட்குறாங்க. "இங்க பாருங்க என்ன நாளைக்கே வந்து வேலையில சேர்ந்துக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன லெட்டர் வாங்க வாங்க சொல்லியிருக்காங்க." அப்படின்னு மதி சொல்றாங்க. "அப்படியா மதி! அப்ப நீ உடனே கிளம்பி போ. அந்த அந்த லெட்டர் போய் வாங்கிட்டு வந்துரு போ." அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க நான் வந்துடுறேன். போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மதி போறாங்க. போனோனே லெட்டர் குடுக்குறாங்க. "நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க." "ஓகே தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர கொண்டு வந்து காட்டுறாங்க. "இங்க பாருங்க எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த லெட்டர வச்சுட்டு அப்படியே கண் கலங்குறாங்க. "ஏய் மதி என்ன பண்ணிட்டுருக்க நீ? உன்னோட திறமைக்கு எல்லா வேலையும் நீ கிடைக்கும். நீ ஃபீல் பண்ற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க அதுக்காக இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர், சூப்பர். கங்கிராச்சுலேஷன்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விஷ் பண்றாங்க.
அப்போ நாளைலேருந்து நீ வேலைக்கு போயிடுவ. ம். சூப்பர். வேலைக்கு போனா தான் மதி நல்லது. இந்த வீட்லலாம் இருக்கவே முடியாது. இந்த 4 செவுத்த பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பா பைத்தியம் புடிச்சிரும்." அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே சுரேஷ் வராரு. "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "குடு என்ன?" "ஓ! லெட்டரா? சூப்பர். என்ன உனக்கு வேலை கிடைச்சிச்சா? நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க?" "ஆமா, ஆமா. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க." "நீ ஏதோ வேலைக்கு போக 3 மாசத்துக்குள்ள போணும்னு சொன்ன." "அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ட்ரை பண்ணேன். எனக்கு உடனே கிடைச்சிடுச்சு. எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு?" அப்படின்னு மதி சொல்றாங்க. "சரி கங்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு தான் வேலை கிடைச்சிச்சுல்ல. சூப்பர்." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்றாரு. அப்ப சுரேஷ் யோசிக்கிறாரு. "அப்பா! இவ வேலைக்கு போனா நல்லது தான். ஆனா, இவ வேலை போறதுக்கு காரணமே மாமா தானே!" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "சொல்லு சுரேஷ், என்ன உங்க அக்கா இங்க அனுப்புற மாதிரி உங்களுக்கு எண்ணமே இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்காவோட மனசு கொஞ்சம் மாறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "சொல்லு சுரேஷ், என்ன?" "இல்ல மாமா, மதியோட வேலை போறதுக்கு நீங்க தான் காரணம்னு என்கிட்ட சொன்னா." "ஆமா சுரேஷ், நான் தான் காரணம். இங்க பாரு, அவ ஒழுங்கா வீட்ல உன் கூட ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழணும். வேலைக்கு போனா அவளுக்கு திமிராயிடுது. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல சுரேஷ். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நெனச்சு தான் நான் பண்ணேன். நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்ப அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல." அப்படின்னு உங்க மாமா சொல்றாரு. "புரியுது மாமா எனக்கு எல்லாமே. ஆனா அவளுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சு. ஆஃபர் லெட்டர்லாம் என்கிட்ட காமிச்சா தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? எங்க கிடைச்சிருக்கு?" அந்த காலேஜ் நேம் எல்லாம் சொல்றாரு. "ம், ம். சரி மாமா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அவளோட வேலையெல்லாம் இனிமே கெடுக்காதீங்க. விட்டுருங்க. அவ வேலைக்கு போணும்னா போகட்டும். அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. பார்த்துக்கலாம்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "என்ன சுரேஷு, பொண்டாட்டி பக்கம் இப்படி பேசுற?" அப்படின்னு கேட்குறாரு உங்க மாமா. "மாமா, அதுக்காக நான் சொல்லல. வீட்லயே இருந்தா ஒரு மாரி போர் அடிக்கும்ல. அவளும் 4 செவுத்த பார்த்துட்டு எப்படி இருப்பா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் வீட்ல சண்டை அதிகமா இருக்கும். வெளிய போனா அதெல்லாம் தெரியாது மாமா. அதனால தான் நான் சொல்றேன். நீங்க அத தப்பா புரிஞ்சுக்காதீங்க." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "ம். சரி சுரேஷு, பார்த்துக்கலாம். சரியா? இங்க பாரு, ஆ நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் உங்க அக்கா இல்லாம வீட்ல என்னால இருக்கவே முடியல. இங்க பாரு, தரணி வேற அம்மா வேணும், அம்மா வேணும்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. சரியா சாப்பிடவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ உங்க அக்காவ வீட்டுக்கு வர சொல்லு." அப்படின்னு தங்கராஜ் வந்து சொல்றாரு. அத கேட்டோனே சுரேஷ்க்கு அப்படியே ஒரு மாரி டென்ஷனா யோசிக்கிறாரு. "இல்ல, இல்ல. அண்ணன் வந்துட்டு இப்போதைக்கு அனுப்புற மாதிரி இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? தரணிய வேணா கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருங்க. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "சுரேஷே, உனக்குமா என் கஷ்டம் புரியல? வீட்ல சரியான சாப்பாடு இல்ல. அம்மாவால சரியா பண்ண முடியல. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா. ஏன்டா நீயும் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க?" "மாமா, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா கொஞ்சம் டைம் வேணும். நீங்க கோவப்பட்டு அடிச்சுட்டீங்க. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிய அடிக்கக்கூடாது. நீங்க பண்ணது தப்பு தானே?" அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. "என்ன சுரேஷ் இப்படி பேசிட்டு இருக்க? நீ மட்டும் உன் பொண்டாட்டிய அடிக்கலையா?" அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். "நான் அப்போ வந்து ஏன் அடிச்சேன்னு கேட்டேனா? ஏதோ கோவத்துல அடிச்சுட்டேன். அந்த மாரி தான் நானும் அடிச்சுட்டேன்." "மாமா, நான் பண்ணதே தப்புன்னு நானே யோசிச்சுட்டேன் மாமா. இனிமே யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள மாத்திக்கங்க. அக்கா மேலலாம் இனிமே கை வைக்காதீங்க." அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. "சரி மாமா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது." அப்படின்னு ஃபோன கட் பண்றாரு. ஐயோ கடவுளே! அந்த ரேவதிய எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பேசி என்ன சாகடிக்கிறாங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ கடுப்பா இருக்கு. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா தங்கராஜுக்கு கோவம் வருது. "என்ன மதி, உனக்கு வேலை கிடைச்சிடுச்சா? எவ்ளோ கடுப்பா இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். நீ என் வீட்ல வந்து கத்துனதுனால மட்டும் தான் நான் என் பொண்டாட்டிய அடிச்சேன். அதனால தான் பாக்கியராஜ் வந்து ரேவதி இங்கேருந்து கூட்டிட்டு போனான். எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் மதி. ஆனா எல்லாமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ வேலைக்கு போக போறியா? அப்படி வேலைக்கு போனா நான் விட்டுருவேனா? என்ன பண்றேன்னு பாரு. எந்த காலேஜுக்கு போறியோ அங்க போய் உன்னோட வேலை இல்லாம நான் பண்றேன். அதுதான் எனக்கு முதல் வேலை." அப்படின்னு தங்கராஜ் அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க, யார் நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் அது என் பேர் தங்கராஜ் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொல்றாரு. அங்க மதின்றவங்க நாளைக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண போறாங்களா? "ஆமா. உங்களுக்கு என்ன வேணும்?" "இல்ல, அவங்க அங்க வேலைக்கு வரக்கூடாது. அவங்கள வேலைக்கு எடுத்துக்காதீங்கன்னு" சொல்றாரு. "நீங்க யாருங்க சொல்றது? ஃபோன வைங்க. அந்த மாரிலாம் இங்க பண்ண முடியாது." அப்படின்னு கோவமா திட்டுறாங்க.